எல்லா புகழும் புகழ்ச்சியும் ஏக இறைவனாகிய அல்லாஹ் ஒருவனின் மீது உண்டாகட்டுமாக. அவனுடைய சாந்தியும் சமாதானமும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் சஹாபாக்கள் தாபிஈன்கள் தபா தாபிஈன்கள் குறிப்பாக நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வின் அன்பும் அருளும் சாந்தியும் சமாதானமும் குறைவென்று நிறைவாக உண்டாகட்டுமாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். கண்ணியத்திற்கும் பெருமதிப்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, தாய்மார்களே, ஆலிம பெருமக்களே, அல்லாஹ் நம் அனைவருக்கும் 22வது தராவை தொழுது விட்டு இன்ஷா அல்லாஹ் 22வது நோன்பை நோக்க இருக்கிறோம். அல்லாஹு தஆலா தௌஃபீக் செய்வானாக. கணியத்திற்குரியவர்களே, நேற்றைய தினம் நரகம் இருக்குது, அது மிக பயங்கரமானது என்ற தலைப்புல பார்த்தோம். இன்னைக்கு அதுக்கு ஆப்போசிட், சொர்க்கம் எந்த அளவுக்கு உயர்ந்தது, சொர்க்கத்துக்குள்ள யார் யாரெல்லாம் போவாங்க, எந்தெந்த சொர்க்கம் யார் யாருக்கு என்பதாக சில செய்திகளை நாம் எல்லாம் பார்ப்போம். கண்ணியத்திற்குரியவர்களே, சொர்க்கத்தை குறித்து அல்லாஹ்வும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் சொல்லும் போது சொர்க்கம் எப்படி இருக்கும் அப்படி கேட்டா, அது எந்த கண்ணும் கண்டிராத, எந்த காதும் கேட்டிராத, எந்த உள்ளமும் சிந்தித்து பார்த்திராத அப்படிப்பட்ட ஒரு உயர்வான சொர்க்கத்தை அல்லாஹ் தஆலா படைச்சிருக்கா. அதை நம்மனால சிந்திச்சே பார்க்க முடியாது. அந்த அளவுக்கு மிக பயங்கரமாக மிக அழகாகவும் சொர்க்கம் இருக்கும் என்பதாக மார்க்கம் நமக்கு சொல்லித் தருகிறது. கணியத்திற்குரியவர்களே, சொர்க்கத்தின் அழகு எது? சொர்க்கம் இருக்குது பாத்தீங்களா, அது சொர்க்கத்தின் அழகு எது என்பதாக கேட்டால், இதை குறித்து அல்லாஹ் தஆலா சொல்லும் போது தஜ்ரி மின் தஹ்திஹல் அன்ஹார், சொர்க்கத்துக்குள்ள 4 ஆறுகள் ஓடுது, சொர்க்கத்துக்குள்ள 4 ஆறுகள் ஓடுது, இதுதான் சொர்க்கத்தின் அழகு என்பதாக அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே குறிப்பிடுகிறான். 4 ஆறுகள் என்னென்ன அப்படி கேட்டா, தண்ணீர் ஆறு, பால் ஆறு, தேன் ஆறு, அதே மாதிரி மது ஆறு என்பதாக 4 ஆறுகள் சொர்க்கத்துல ஓடுது என்பதாக அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே குறிப்பிடுகிறான். கணியத்திற்குரியவர்களே, அப்படிப்பட்ட சொர்க்கம் நீங்கள்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. சொர்க்கத்தை கேட்கும் போதே நம்மளுக்கு என்ன யோசனைனா, நம்ம எல்லாம் சொர்க்கத்துக்குள்ள போகுமா, நம்ம எல்லாம் சொர்க்கத்துக்குள்ள போகுமா, அல்லாஹ் தஆலா நம்மளுக்கு எப்படிப்பட்ட பாக்கியத்தை வச்சிருக்கான் என்பதாக நீங்க எல்லாம் கவலைப்பட்டுக்கிட்டு இருப்பீங்க. கண்ணியத்திற்குரியவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க 3வது பத்துல சொல்லும் போது அல்லாஹும்ம அத்திகனி மினன்னார், யா அல்லாஹ் நரகத்தை விட்டு எங்களை பாதுகாத்துரு என்பதாக நேற்றைய தினம் பார்த்தோம். வா அதுஹல்னல் ஜன்னத்த யா ரப்பல் ஆலமீன், சொர்க்கத்துல எங்களை உள்ளக கூட்டிட்டு போயா, உள்ளக்க நுழைவைப்பாயாக என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க 3வது பத்துல துவா கேட்பாங்க. உங்களுக்கு எல்லாம் தெரியும், நான் 3வது பத்து ஆரம்பத்திலிருந்து என்ன பண்ணுவேன்னா, அல்லாஹும்ம அத்திகனா மினன்னார் வா அதுஹல்னல் ஜன்னா, இதோட ஹதீஸ்ல முடிஞ்சிரு, இப்படிதான் வாசகம் வரும். ஆனா நான் எக்ஸ்ட்ரா துவா செய்வேன். வா அதுஹல்னல் ஜன்னா, யா அல்லாஹ் சொர்க்கத்தை குர்ரா, யா அல்லாஹ் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ், ஃபிர்தௌஸ் என்ற சொர்க்கத்தையும் எங்களுக்கு குர்ரா யா அல்லாஹ். ஏன் அந்த துவா கேட்கிறேன்னா, நான் மட்டும் இந்த துவாவை கேட்கல, மாறாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த உம்மத்துக்கு சொல்லி காட்டினாங்களா, ஓ உம்மத்துகளே, ஓ ஈமான் கொண்டவர்களே, நீங்க சொர்க்கத்தை கேளுங்க, சொர்க்கத்தை கேட்டுட்டு அதுலயும் மிகப்பெரிய ஒரு அழகான சொர்க்கமான ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற சொர்க்கத்தை நீங்க கேளுங்க என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கேட்டிருக்காங்க, கேட்க சொன்னாங்க. அந்த அடிப்படையில தான் நான் துவாவை நான் கேட்பேன். அல்லாஹும்ம அத்திகனா மினன்னார் வா அதுஹில்னல் ஜன்னா வ ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற துவாவையும் நான் கேட்பேன். கண்ணியத்திற்குரியவர்களே, நாம் அனைவருக்கும் சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா தந்தல்வானாக. கண்ணியத்திற்குரியவர்களே, சொர்க்கம் மொத்தம் 8 சொர்க்கம் இருக்குமா. பாபு சலாத்னு ஒரு சொர்க்கம் இருக்கு, அதே மாதிரி பாபு சியாம், மொத்தம் 8 வாசல்கள் சொர்க்கத்துக்கு இருக்கு. பாபு சலாத், பாபு சியாம், பாபு சதகா, இதெல்லாம் யாரு போவாங்கன்னா, பாபு சலாத் யார் யாரெல்லாம் அல்லாஹ்வுக்காக வேண்டி இந்த உலகத்துல தொழுதாங்களோ அப்படிப்பட்ட நபர்களுக்கு பாபு சலாத், தொழுகை என்ற வாசலின் வழியாக அல்லாஹ் தஆலா நுழைய செய்வான். அதே மாதிரி பாபு சியாம், யாரெல்லாம் ரமலானுடைய மாதத்துல 30 நோன்பு வைத்தார்களோ அப்படிப்பட்ட நபர்களுக்கு அல்லாஹ் பாபு சியாம் ரையான் என்ற சொர்க்கத்துல அல்லாஹ் தஆலா நம்மளை கூட்டிட்டு செல்வான், நுழைய வைப்பான். அதே மாதிரி பாபு சதகா, யாரெல்லாம் தான தர்மம் செஞ்சாங்களோ, ஏழை எளிய மக்களுக்கு காசு கொடுத்து உதவுனாங்களோ அப்படிப்பட்ட நபர்களுக்கு பாபு சதகா என்ற சொர்க்கமும் அல்லாஹ் தஆலா வச்சிருக்கான். நம்ம என்னென்ன அமல் செய்வோமோ அதற்கு தகுந்தாப்பலதான் அல்லாஹ் தஆலா சொர்க்கத்தை வச்சிருப்பான். கண்ணியத்திற்குரியவர்களே, இதுலயும் ஒரு ட்விஸ்ட்னா, நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன்,
கணவனுக்கு கட்டுப்படக்கூடிய விஷயத்துல நான் சொல்லும் போது உங்களுக்கு சொல்லியிருக்கேன். யாரு வந்து 8 வாயு, மொத்தம் 8 சொர்க்கம் இருக்குது, எல்லாரும் இந்த சொர்க்க வழியாக போவாங்க என்பதாக அல்லாஹ் தஆலா சொல்லிட்டான். ஆனா 8 சொர்க்கத்தின் வாயிலாக யாரு போவா என்பதாக கேட்டால், வைதா சல்லத் ஹம்சஹா வசாமத் ஷஹரஹா வஅதாஅத் பஹரஹா வஹஸ்னத் ஃபர்ஜஹா. 8 சொர்க்கத்தின் வாயிலாக யாரு போவா, பிடிச்ச வாயின் வழியாக யாரு போவா என்பதாக கேட்டால், யார் யாரெல்லாம் 5 வேளை தொழுது நோன்பு வைத்து கணவன்மார்களுக்கு கட்டுப்பட்டு தன்னுடைய கற்பை பாதுகாப்பாலோ அப்படிப்பட்ட பெண்மணிகளுக்கு அல்லாஹ் சொல்லுவானா, நான் 8 சொர்க்க படைச்சு வச்சிருக்கேன், நீ எந்த சொர்க்க வாயின் வழியாக நீ நுழைய நாடுகிறாயோ அதன் வழியாக நீ போ என்பதாக அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுவான். கண்ணியத்திற்குரியவர்களே, அப்படிப்பட்ட பாக்கியத்தை நம் அனைத்து பெண்மணிகளுக்கும் அல்லாஹ் தஆலா தந்துள்வானாக. கண்ணியத்திற்குரியவர்களே, சொர்க்கத்துக்கு போற சின்ன சின்ன வழி இருக்குமா? நம்ம சொர்க்கத்துக்கு பெரிய அமல்கள் செய்யலாம் தேவையில்லமா? சின்ன விஷயம் செஞ்சாலே சொர்க்கத்தை அல்லாஹ் தஆலா தரா. எந்த அளவுக்கு என்று கேட்டால், ஒவ்வொரு ஃபர்தான தொழுகைக்கு பிறகும் யாரு ஆயத்துல் குர்சி அல்லாஹு லா இலாஹ இல்லல்லாஹுல் ஹய்யுல் கய்யூம் லா தஅஹுதுஹு ஸினத்து வலா நௌம் என்று வரக்கூடிய 3வது ஜுஸுடைய ஆரம்பத்துல வரக்கூடிய ஆயத்துல் குர்சி உங்களுக்கு எல்லாம் தெரியும். தெரியலாட்டி ஆலிமா பெருமக்கள்கிட்ட கேட்டு எழுதிட்டு போங்க. அப்படிப்பட்ட ஆயத்துல் குர்சிய யாரு ஃபர்தான தொழுகைக்கு பிறகு ஒரு வாட்டி ஓதுவாங்களோ அவங்களுக்கு சொர்க்கம் முடிவாக்கப்பட்டுருச்சு. ஒரே ஒரு விஷயம் மட்டும் தடையாக இருக்குது, அல் மௌத்து மட்டும்தான். மௌத்து ஆனால எந்த மனிதன் 5 வேளை தொழுதற்கு பிறகு ஆயத்துல் குர்சியை ஓதுவாரோ அவருக்கு மௌத்து வந்தால் அவர் நேராக சுவனத்துக்கு போவாள் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினாங்க. அதனால இன்னைக்கு பாடமாக எடுத்துக்கொள்வோம், ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் நாம் அனைவரும் ஆயத்துல் குர்சியை ஓத வேண்டும். ஆயத்துல் குர்சி பார்க்க சின்னதாக இருக்கலாம், பார்க்க சாதாரண அமலாக இருக்கலாம், ஆனால் இந்த ஆயத்துல் குர்சியை குறித்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும் போது சொர்க்கமே இந்த ஆயத்துல் குர்சியை ஓதுவதனால் இருக்கு என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினாங்க. கணித்திற்குரியவர்களே, எந்த அளவுக்கு சொர்க்கத்துக்கு போவோனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒன்னொரு ஹதீஸ்ல அறிவிக்கிறாங்க, மன் சல்லல் பர்தைனி தஹலல் ஜன்னா. யார் வந்து 2 நேர தொழுகையை தொழுகிறாரோ, யாரு 2 நேர குளிருடைய நேரத்துல தொழுகையை தொழுகுவாரோ அவர் சொர்க்கத்துக்கு போவார். இந்த ஹதீஸுக்கு என்ன அர்த்தம்னா, சுபுடைய நேரம் குளிரா இருக்கும், அசருடைய நேரம் குளிரா இருக்கும். இப்படிப்பட்ட அசருடைய தொழுகையையும் ஃபஜ்ருடைய தொழுகையையும் யார் பேணுதலாக தொழுவாரோ அப்படிப்பட்ட நபர்களுக்கு தஹலல் ஜன்னா, அப்படிப்பட்ட மனிதன் சொர்க்கத்துக்குள் நுழைவார் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினாங்க. அப்ப நீங்களாம் கேட்கலாம், அப்ப லுஹர் மக்ரிப் இஷாலா என்ன, அது தொழுதாலே பிரச்சனை இல்லையா? அப்படி இல்லமா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க 5 வேளையை கண்டிப்பாக தொழுதணும். ஆனால் இந்த 2 ரக்காத், இந்த 2 ஃபஜ்ரையும் அசரை குறித்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும் போது இப்படிப்பட்ட அசரும் ஃபஜ்ரு யார் தொழுகுவாரோ அப்படிப்பட்ட நபர்கள் சொர்க்கத்துக்குள்ள நுழைவார் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினாங்க. இன்னொரு ஹதீஸ்ல வரக்கூடிய செய்தி நீங்க எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஒரு விபச்சாரி பெண் என்ன பண்றாங்க, விபச்சாரம் செஞ்சு வந்துகிட்டு இருக்காங்க. அப்போ ஒரு நாய் என்ன பண்ணுதுன்னா கிணத்து பக்கத்துல உட்காருது. அந்த நாய் சாவுற நிலைமையில இருக்கு, சக்கராத்துடைய நிலைமையில இருக்குது. அதுக்கு தண்ணி கொடுத்தா அந்த நாய் பொழைச்சிரும். அப்படிப்பட்ட கண்டிஷன்ல இருக்கு, அப்படிப்பட்ட ஸ்டேஜ்ல இருக்கு. அப்ப அது பெண்மணி வராங்க, வந்து இந்த நாயை பார்க்கிறாங்க. என்னடா பாவம் நாய், என்னடா சாவுற நிலைமையில இருக்கு, சக்கராத்துடைய நேரத்துல இருக்கு, பக்கத்துல ஒரு கிணறு இருக்கு. அந்த பெண் ஹதீஸ்ல இப்படியே வருது, அந்த பெண்மணி வந்து தாவணி போட்டிருந்தாங்க. அந்த தாவணியை கழட்டிட்டு அவங்க போட்டுற மோசா ஷூவுல அந்த தாவணியை கட்டி என்ன பண்றாங்கன்னா அந்த கிணத்துக்குள்ள உடுறாங்க. அந்த மோசால தண்ணி வருது. அதே மாதிரி அந்த கிணத்துக்குள்ள இருந்து அந்த தண்ணியை எடுத்து அந்த நாய்க்கு போட்டு நாய்க்கு கொடுக்குறாங்க. நாய் உயிர் பிழைச்சிருச்சு. இந்த பெண்மணி யாருன்னா விபச்சாரம் செய்யக்கூடிய பெண். அப்படிப்பட்ட பெண்மணியை குறித்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும் போது இந்த பெண்மணி சொர்க்கத்துக்குள்ள போவாள் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினாங்க. காரணம், ஒரு நாய் இறக்க கடந்துச்சு, அந்த நாய்க்கு தண்ணியை புகுட்டினால அப்படிப்பட்ட விபச்சாராணி பெண்ணுக்கு என்ன கிடைச்சிச்சு, சொர்க்கமே இருக்கு, சொர்க்கமே கிடைச்சிச்சு என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினாங்க. அதனால சின்னதோ பெருசோ என்னன்னா சொர்க்கத்துக்குள்ள அமல் இருக்கோ அதையெல்லாம் செய்தால் கண்டிப்பாக அல்லாஹ் சொர்க்கத்துக்குள்ள போக வைப்பான். இன்னும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினாங்க,
சுபஹானல்லாஹி வபிஹம்திஹி, யாரெல்லாம் இந்த தஸ்பீயை ஓதுறாங்களோ அப்படிப்பட்ட நபர்களுக்கு சொர்க்கத்துல ஒரு மரம் இருக்கு என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினாங்க. ஒரே ஒரு ஹதீஸ் மட்டும் சொல்லி முடிச்சுக்கிறேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, அதாவது என்ன ஹதீஸ்னா, யார் சொர்க்கத்துல ஒரு கண்ணாடி மாளிகை இருக்கு, அப்படிப்பட்ட கண்ணாடி மாளிகை யாருக்கு அப்படி கேட்டா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க 3 விஷயங்களை யாரெல்லாம் செய்வார்களோ அப்படிப்பட்ட நபர்களுக்கு சொர்க்கத்துல கண்ணாடி மாளிகை இருக்கு என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டு சொல்றாங்க. முதலாவது, யாரெல்லாம் ஏழைகளுக்கு உணவளிக்கிறார்களோ அப்படிப்பட்ட நபர்களுக்கு தான் முதலாவது. இரண்டாவது, யாரெல்லாம் தன்னுடைய நாவின் மூலியமாக அழகான வார்த்தை யூஸ் பண்றாங்களோ அப்படிப்பட்ட நபர்கள். மூன்றாவது நபரை குறித்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும் போது, யாரெல்லாம் எந்த மக்கள் எல்லாம் இரவுல தூங்குறாங்களோ அப்படிப்பட்ட நேரத்துல, இரவு நேரத்துல நம்ம தொழுதால் அப்படிப்பட்ட நபர்களுக்கு தான் இந்த 3 விஷயம் எந்த மனிதரிடத்துல இருக்குமோ அப்படிப்பட்ட மனிதர் சொர்க்கத்துல கண்ணாடி மாளிகை இருக்கு என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. கணியத்திற்குரியவர்களே, இன்னும் ஹதீஸ்ல வருது, யாரெல்லாம் அல்லாஹும்ம இன்னா நஸ்அலுக்கல் ஜன்னத்த என்பதாக யாரெல்லாம் ஓதுவாங்களோ, 3 வாட்டி தினமும் ஓதுவாங்களோ அப்படிப்பட்ட நபர்களுக்கு சொர்க்கம் துவா செய்யுமா, யா அல்லாஹ் இந்த மனிதனை எனக்கு குர்ரா யா அல்லாஹ் என்பதாக சொர்க்கமை துவா செய்யுமா. கணியத்திற்குரியவர்களே, உங்களுக்கு முன்னாடி ஆலிமா பெருமக்கள் துவா செய்யறாங்க, ஓதுறாங்க. ஃபர்து மினல்லாஹி வ நிஅமா வ மஃபிரத வ ரஹ்மா வ ஆஃபியத வ ஸலாமா வ நஸ்தக்ஃபிருல்லாஹ் நஸ்அலுக்கல் ஜன்னத வ நஊது பிக்க மினன் நார். இது அவங்க மட்டும் ஓத வேணாமா, மாறாக அவங்களும் ஓதட்டும், அவங்களோட சேர்ந்து நீங்களும் ஓதுங்க. ஏனென்று கேட்டால், யாரெல்லாம் சொர்க்கத்தை கேட்கிறாங்களோ அப்படிப்பட்ட நபர்களுக்கு சொர்க்கம் துவா செய்யுமா, யா அல்லாஹ் இந்த மனிதன் தினமும் என்ன சொர்க்கத்தை கேட்கிறான், யா அல்லாஹ் என்ன கேட்கிறான், யா அல்லாஹ் இந்த மனிதனை மட்டும் எப்படியாவது சொர்க்கத்துல உற்றா யா அல்லாஹ் என்பதாக சொர்க்கமே துவா செய்யுமா. அதனால இன்ஷா அல்லாஹ் நாளை முதல் மற்ற துவாவெல்லாம் ஓத வேணாம், மாறாக ஃபர்து மினல்லாஹி வ நிஅமா வ மஃபிரத வ ரஹ்மா வ ஆஃபியத வ ஸலாமா வ நஸ்தக்ஃபிருல்லாஹ் நஸ்அலுக்கல் ஜன்னத வ நஊது பிக்க மினன் நார். இந்த துவாவை, இந்த தஸ்பீக ஆலிமாக்காவோட சேர்ந்து நீங்களும் ஓதுங்க. இல்ல அஜர்த்து, நான் தனியா ஓதுறத விட மைக்கில் ஓதுனா எனக்கு சூப்பரா இருக்கு அப்படி கேட்டா, நீ ஆலிமாக்கிட்ட அனுமதி கேட்டா அவங்க மைக்கு கொடுப்பாங்க. இன்ஷா அல்லாஹ் மைக்கில் நீங்க ஓதுறாங்க ஓதுங்க இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் தஆலா அனைவருக்கும் சொர்க்கத்தை அடையக்கூடிய பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் உங்களுக்கும் எனக்கும் நம்முடைய குடும்பத்தார்களுக்கும் அல்லாஹ் தஆலா தந்தல்வானாக. வாஹிர் தாவாஹும் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.